தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில அளவிலான கோரிக்கை பிரகடன மாநாட்டில் பங்கேற்பது குறித்தான ஆலோசனைக் கூட்டம் கொள்ளிடம் வியாபாரிகள் சங்கத் தலைவர் எம். செல்வராஜ் தலைமையில் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் நடந்தது. செயலாளர் எம். இக்பால் முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட துணைத் தலைவர் ஏ.ஆர்.எஸ். மதியழகன், செயலாளர் டி. நவநீதன் ஆகியோர் கோரிக்கை பிரகடன மாநாட்டின் நோக்கங்கள் மற்றும் திரளாக பங்கேற்பது குறித்தும் விளக்கி பேசினர். மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் ஏ. தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பேசுகையில், வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மதுராந்தகத்தில் வரும் மே 5ஆம் தேதி வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் அனைத்து வணிகர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றார். கூட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் டி. கோபாலகிருஷ்ணன், புத்தூர் வணிகர் சங்க தலைவர் பி. பாலகிருஷ்ணன், புதுப்பட்டினம் வணிகர் சங்க தலைவர் ஆர். சிவப்பிரகாசம், தைக்கால் வணிகர் சங்க தலைவர் பி. முஸ்தபா, ஆச்சாள்புரம் வணிகர் சங்க தலைவர் எஸ். ராம்குமார், கோதண்டபுரம் வணிகர் சங்க தலைவர் பி. சக்கரவர்த்தி, மாங்கனாம்பட்டு வணிகர் சங்க பொறுப்பாளர் யு. செல்வகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொள்ளிடம் வியாபாரிகள் சங்க துணை செயலாளர் ஏ. செல்வகணபதி வரவேற்றார். பொருளாளர் சி. சரவணமுத்து நன்றி கூறினார். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.